அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். சிம்ம ராசி மிக சாதுரியமான ராசி. உங்கள் செயலை மிக சாதுரியமாக செயல்படுத்த வேண்டும். அதாவது நம்ம கூட தான் இருந்தார், திடீர்னு பார்த்தா அவருக்கு மட்டும் ஒரு பட்டங்களும் பதக்கங்களும் எப்படி கிடைக்கிறது? எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்பட வைக்கும் ராசி சிம்ம ராசி. அதனுடைய காலம் இப்பொழுது. அதாவது உங்களுடைய சாமர்த்தியமும் உங்களுடைய சாதுரியத்தை வெளிக்கொண்டு வருவீர்கள். குறிப்பாக இப்போ பாருங்கள், 4 பேருக்கு அப்ளிகேஷன் போடுவாங்க. கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கோ அல்லது அரசு மானியத்துக்கோ அல்லது விவசாயத்துக்கூட கடன்களுக்கோ. அதில் நீங்கள் சிறப்பாக தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள். குறிப்பாக உங்களுடைய உறவுகளால், சுற்றத்தினால், சகோதர உறவுகளால் நீங்கள் மெருகேற்றப்படுவீர்கள். அதே நேரத்தில் அரசாங்க ஆதரவுகளும் மூத்த பிள்ளையின் ஆதரவுகளும் அல்லது எதிர்பாராத ஊர் தலைவர்கள் அல்லது நாட்டின் தலைவர்கள் அல்லது நம்ம நிர்வாகத்தின் தலைவர்கள் இவர்களால் ஒரு பாராட்டும் ஒரு பரிசும் அல்லது மேல் அதிகாரியால் நமக்கு கிடைக்கும் இப்பொழுது இந்த காலம். அப்போ சிம்ம ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய செயலில் சிறந்த செயல் எது? ஒன்றும் இல்லை, ஒரு 10 கோரிக்கை வச்சுருக்கீங்க. வீடு கட்டணும், கல்யாணம் பண்ணணும், பொண்ணு பார்க்கணும், இது எல்லாமே அதில் எது முதல் தரம்? இப்போ 27 வயசு, ரைட், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு திருமணம். அப்போ திருமணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு 35 வயசு 40 வயசுனா அவங்களுக்கு ஒரு வீடு தேவை, அந்த வீட்டுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். ஒரு 60 வயசுனா தன்னுடைய உடல் நலனின் அக்கறையில் முக்கியத்துவம் கொடுப்போம். எத்தனை கோரிக்கை வைத்தாலும் வயதிற்கு ஏற்ப என்ன கோரிக்கை முதன்மையாக இருக்க வேண்டும் என்பதை தேர்ந்தெடுத்து அதை செயல்படுத்துங்கள். மிக அற்புதமான காலம். குறிப்பாக இப்போ எடுத்துக்கங்க. இப்போது உங்களுடைய மூத்த பிள்ளையோ உங்களுக்கு பண்டம் மாற்று முறை, இப்போ ஒரு வீட்டை விற்றுட்டு அல்லது ஒரு நிலத்தை விற்றுட்டு அல்லது ஒரு பெண்ணை கொடுத்து பெண்ணை எடுப்பது, அதுபோல் இதனால் வரை காதலில் தோல்வி அடைந்தவர்கள், லவ் ப்ரப்போஸ் பண்ணி பதில் வரும்னு எதிர்பார்த்தேன், வரலப்பா, சச்சா இந்த பழம் புளிக்கும், அதனால் மனம் மாறி உங்களுக்கு தேவையான, உங்களை யார் மதிக்கிறார்களோ, உங்களை யார் மதிப்பாக நடத்துகிறார்களோ அவர்களிடம் சேருவீர்கள். நன்மை எது தீமை எது ஆராய்ந்து பார்க்கும் காலம் சிம்மத்திற்கு. ஆக சிம்மம் மற்றொரு தங்கத்தையும் மாற்றுவீர்கள். தகுதியான நண்பர்களோடு மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். ஒரு லாஜிக் சொல்லுவாங்க இல்லையா, 4 காசை கொடுத்த நல்லவனை சேர்த்துக்குள், அதே 4 காசை கொடுத்து கெட்டவனை விலக்கி வைத்து விடு. நல்லது எது கெட்டது என்பது இப்பொழுது உங்களுக்கு உங்களுடைய சிந்தனைக்கு பொற்காலம். ஆக சிந்தனையோடு செயலாற்றுங்கள், சீரும் சிறப்புமாக இருப்பீர்கள். நன்றி, நமஸ்காரம்.